தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே களி வளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல் இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ ஒளி வளரும் தமிழ்வாணி அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாய். நான் ஒவ்வொரு முறையும் இந்த பாடலை சொல்லும்போது மனத்துக்குள்ளே சொல்லிக் கொள்வேன். ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பாட்டு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிட்டே இருக்கும்போது ஒளி வளரும் தமிழ்வாணி அடியநேர்க்குங்கிறதுக்கு பதிலா எல்லாருக்கும் சேர்த்து வாங்குவோம். ஐ யூஸ் டு இன்க்ளூட் எவரிபடி. அடியநேர்க்கு என்று சொல்வதுக்கு பதிலா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் சொல்ல அப்படி ஆரம்பிக்கிறேன்னு, நண்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 242வது நிகழ்வாக இந்த மாலையில நாம் ஜூம் அரங்கிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இதை யூடியூப் போன்ற இணையதளத்திலே நேரிலே பார்ப்பவர்களுக்கும் பின்னால் பதிவிலே பார்க்க இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆகிய அத்தனை பேர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை மறுபடியும் புலப்படுத்திக் கொள்கிறேன். அதாவது இது இயல்பா அமைஞ்சிருக்கு. இவர் நம்ம சுந்தரராஜ் சொன்னது மாதிரி இது 31. ஆனால் அது 31ங்கிறது அடுத்தது ஆண்டு 2026 we are following. இப்போ தொடர்ந்து பார்க்கும்போது 242 அப்படின்னு ஒரு ஆண்டு முடிஞ்சதுக்கே பார்க்குறோமே, இது பல ஆண்டு 4 ஆண்டு மேலே ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ இதுவாக இருக்கிறது. நான் ஒவ்வொரு முறை நினைத்து பார்ப்பது, இத்தனை எபிசோடு நிகழ்ச்சிகளாக நான் பேசுவதை கேட்பது என்று வேறு. ஆனால் பாரதியை பற்றி எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இதுக்கு வந்தவங்க அத்தனை பேரும் 242 மணி நேரம் பாரதியை பற்றி நினைச்சிருக்காங்க. அதுதான் நம்ம நாமே பாராட்டிக் கொள்ளலாம். 242 மணி நேரம் நாம் பாரதியை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறோம் வெவ்வேறு இதில். அது ஒரு மகிழ்ச்சி. தொடங்கக்கூடிய ஆண்டுக்கு எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கையில நலம், வளம், மன அமைதி, நல்ல ஆரோக்கியம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுகிறேன். நம்ம இந்த எதேச்சா அமைஞ்சதுன்னா அது வெள்ளைத்தாமரை முடிந்தது. அதுக்கு புது புது பாட்டு ஒன்று ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு. இந்த புது பாட்டு என்ன அப்படின்னா, இது கலைமகள் சோத்திரம் அப்படின்னு தான். இது முதல்ல பாரதி அவர்கள் கையெழுத்துலேருந்து பிரதியிலேருந்து எடுத்திருக்காங்க. அந்த பிரதிகள் எல்லாம் எடுத்து அவர்கள் பாரதி பிரசுலாயிரத்தார் 1924 அந்த மாதிரி நேரத்தில் பதிப்பிக்கும் போது பல பெயர்கள் எல்லாம் மாற்றி இருக்கிறார்கள், பல தலைப்புகளை மாற்றி இருக்கிறார்கள். அது மாற்றணும்னு அவசியம் இல்லை, அப்படியே வச்சிருக்கலாம். சரஸ்வதி ஸ்தோத்திரம் என்றவர்கள் எழுதினார்கள். இவர் பல இது இருக்கிறது. அது கலைமகளை வேண்டுதல் என்று தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஸ்தோத்திரம்னாலும் ஒன்று தான், வணங்குதல், வேண்டுதல் எல்லாம் ஒன்று தான். ஆனால் இதில் முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, பாரதியினுடைய பக்தி பாடல்ல 3 விதமான பாடல்களை நீங்க பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஒன்று சொசைட்டல், சமுதாயத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய பக்தி பாடல்கள். அதுதான் போன முறை பார்த்தோம். வெள்ளைத்தாமரை, நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், ஆண்மையாளர்கள் உழைப்பினை நல்குவீர், அது மற்றவள் வாய்ச்சொல் அறிறீர் என்று ஒரு காலகாலத்துக்கும் நிற்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு வடிவில் இருக்கக்கூடிய அந்த வரிகளை அவன் படைத்து சென்றிருக்கிறான். அப்போ ஒன்று சொசைட்டல், இன்னொன்று ரெண்டாவது இம்பர்சனல், மூணாவது பர்சனல். இப்படி 3 விதமான பக்தியில பாடல் எழுதியிருக்கிறான். இதுல என்ன சிக்னிபிகன்ஸ்னா, தேவாரத்தில் ஆரம்பிச்சா பாருங்க 11,000 பாட்டுக்கு மேல இருக்குது. ஞானசம்பந்த பெருமான், அப்பர், சுந்தரர் எல்லாம் பர்சனல். எல்லாருக்கும் இறைவன் அருள்கிறான் என்ற கான்செப்ட் வரும். ஆனா அவர்கள் எனக்கு என்னுடைய தலைவரே நீ எல்லாருக்கும் அதை கொடு அப்படின்னு சோ பர்சனலி இன்டராக்டிங் வித் தம். அப்கோர்ஸ் பெருமான், சம்பந்த பெருமான் அவர்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று எழுதுகிறார். அந்த அக்கறை இருக்கிறது. ஆனாலும் பர்சனல் லெவல்ல இருக்கு. பாரதி என்ன செய்கிறான், அந்த சமுதாய சிந்தனை இருக்கக்கூடிய பாடல்களை தாண்டி சிலதெல்லாம் இம்பர்சனலா எழுதுவான். அதாவது இப்போ நிறைய பாட்டு நம்ம பாடலாம் பார்த்துருக்கோம். அது வெள்ளைத்தாமரையில் இருக்கக்கூடிய முதல்ல வரக்கூடிய
சரஸ்வதி எங்கெல்லாம் இருக்கிறாள் என்பதெல்லாம் வந்து அது இம்பர்சனல் லெவலில் தான் இருக்கு. அவருடைய வடிவழகை பற்றி அதை பற்றி எல்லாம் சொல்லுது. சில பாடல்கள் இட் இஸ் டோட்டலி பர்சனல். வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று அந்த யோக சித்தியில பாடுறான அந்த மாதிரி பாடல்கள் தனிப்பட்ட முறையிலே தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டு தனக்காக பாடுகிறான். சிலது வந்து எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே, விடுத்த சொற்களுக்கு, நான் சொல்லக்கூடிய சொற்களுக்கு நான் பேசுகிறான். அப்போ இது சம்வேர் ஒரு ஒரு ஃபார்மேட்ல இருக்கும்போது பாரதி இஸ் பக்தி பாடலா இருந்தாலும் அதுல வந்து ஒரு ஒரு வெரைட்டி கொடுக்குறான். அது கண்ணனை பத்தி பாடினாலும் சரி, காளியை பத்தி பாடினாலும் சரி, முருகனை பத்தி பாடினாலும் சரி, கணபதி, விநாயகர் மணி மாலை வந்து தத்துவம் பாடுறான். பக்தி பாடலிலே மிக அதிகமான தத்துவத்தை வைத்தது விநாயகர் நான்மணி மாலை. அந்த அளவு தத்துவத்தை ஔவையார் வச்சிருக்கார், விநாயகர் அகவல்ல வச்சிருக்காங்க. அவை பிராட்டியார் செய்தார். ஆக பாரதியுடைய பக்தி பாடல்களிலேயே பலவிதமான உருவங்கள் இருக்கிறது, பலவிதமான வடிவங்கள் இருக்கின்றன. அப்படி பார்க்கும்போது இந்த கலைமகளை வேண்டுதல் என்ற பாடல் இருக்கிறது, இது வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீம். நம்ம வெள்ளை தாமரையில பார்த்ததுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், எக்ஸ்ட்ரீம் டிஃபரன்ஸ். அதனால அது முதல்ல வெள்ளை தாமரை பாடின பிறகு இதை நான் உடனே எடுத்துக்கொண்ட காரணம், அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஹையட்ரஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். அங்க என்ன ஆரம்பிக்கிறா, வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். அந்த அம்மா அங்க உட்காந்து அவளை பத்தி இங்கிருந்து கோவில்ல பார்த்து இருக்கிற அந்த உருவத்தை வெள்ளைத்தாமரை. இங்க வந்து ஆரம்பிக்கிறது என்னன்னா, எங்கனம் சென்றிருந்தீர். இட் இஸ் a personal dialogue. See the difference. அபிராமி அந்தாதியில பார்க்கும் பொழுது, இந்த அந்தாதி பூரா பார்க்கும்போது சில இடங்கள்ல வந்து அவரை மீறி நேர பேசுற மாதிரி, அம்பிகை கிட்ட பேசுற மாதிரி வந்துடும் வார்த்தைகள். எவ்வளவு பெரிய கவிகள் எல்லாம் இருக்கும்போது அவளுக்கு அந்த பேசக்கூடிய வார்த்தைகள் வரும். ஆனா பாரதி இங்க என்ன செய்கிறான், இந்த வித்தியாசம் பாருங்க. இங்க வெள்ளைத்தாமரையில வந்து நத்திங் பர்சனல் அபவுட் இட். அவளை எப்படி உபாசிக்கணும், அந்த 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 பூஜை முறை என்ன இருக்கணும், அந்த பூஜை எப்படி செய்தால் இந்த 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 சமுதாயம் நல்லபடியா வாழும், அதை அப்படியே வந்து வேர்ல்டு லெவலுக்கு எடுத்துன்னு போறான். சம்திங் குளோபல். இங்க வந்து இட் இஸ் வெரி மச் பர்சனல். தன்னுடைய சுய அனுபவத்தின் காரணமாக பாரதி எழுதுகிறான். இன்னொன்று, இந்த பாட்டு எழுதியிருக்கான் பாரு, எங்கனம் சென்றிருந்தீர். நான் அந்த முதல்ல அந்த அந்த முதல் கண்ணியை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் மறுபடியும் அதை பத்தி நான் பேசுறேன் திரும்பி. எங்கனம் சென்றிருந்தீர், இந்த இதுல ஸ்கிரீன்ல பார்த்துடலாம் சார். எங்கனம் சென்றிருந்தீர், இது நிறைய பேருக்கு வந்து அவ்வளவா தெரியாத பாட்டா இருக்கும். இது நொண்டி சிந்து, சிந்து வகையில இது நொண்டி சிந்து. ஏன்னா அந்த ஒரு தனிச்சொல் வருகிறது. எங்கனம் சென்றிருந்தீர் என தின்னுயிரே எந்தன் இசையமுதே. அந்த என், அதை ஒரு கோடு போட்டிருக்கு பாருங்க, ஒரு ஐஃபன் போட்டு, இங்க திங்களை கண்டவுடன் கடல் திரையினை காற்றினை கேட்டவுடன், அப்படி போறது. ஒவ்வொரு இடத்துல இப்படி அப்படி சாஞ்சு போறது. எப்படி வந்து ஒரு நொண்டுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் சாஞ்சு சப்போர்ட்டுக்கு நிற்கிறோமோ, அதுபோல ஒரு சீர் அப்படி பின்னாலே விழுந்து மறுபடியும் அடுத்த வரியோட அடியோடு சேர்ந்து வரும். நொண்டி சிந்து. பாரதி வந்து கிட்டத்தட்ட மோர் தேன் 25, 22, 23 வகையான சிந்து பாக்களை பாரதி படைத்திருக்கிறார். அதுல ஏன் பண்ண அப்படின்னா, இது வந்து பாமரருக்கும் புரியக்கூடிய ஒரு வார்த்தை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருக்கும் புரியணுங்கிறத வேண்டி பாரதி இதை எழுதுறான். எங்கனம் சென்றிருந்தீர் எனதுயிரே எந்தன் இசையமுதே, திங்களை கண்டவுடன் கடல் திரையினை காற்றினை கேட்டவுடன் கங்குலை பார்த்தவுடன் இங்கு காலையில் இரவியை தொழுதவுடன் பொங்குவீர் அமிழ்தனவே அந்த புதுமையிலே துயர் மறந்திருப்பேன். இதுல இன்னொரு நுட்பமான விஷயத்த சொல்றேன். இதுல எடுத்த உடனே பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை பேருக்கு எல்லா எல்லா சொற்களுக்கும் அர்த்தம் புரியுது? இதுல இதுல அதிகம் பழக்கமில்லாத சொல் பார்த்தா கங்குல் நிறைய பேருக்கு தெரியாது. எங்கனம் அப்படிங்கிறது தெரியாது. எங்கனம், அது மாதிரி திங்கள். திங்கள்னா நமக்கு டே தான் தெரியும். திங்கள், செவ்வாய், புதன், அதுதான் தெரியும். அது மாதிரி இதுல பின்னாடியும் அது மாதிரி வரும். அதுல என்ன அப்படின்னா, பாரதி இதை எழுதிய காலத்திலே தன்னுடைய பாவகையிலே இதை
பாமரருக்கு ஏற்ற யாப்பிலக்கணத்தை தாண்டி நொண்டி சிந்தில எழுதுகிறான். ஆனாலும் அந்த சொற்களுக்கு இன்னும் பூரா பூரா எளிமை கிடைக்கல. இந்த சிந்து வகையில வந்து பூரா பூரா எளிமை கிடைத்த ஒரு ஒரு மிகப்பெரிய காவியம் அவன் எழுதினது பாஞ்சாலி சபதம். மாமனும் மருகனுமா நம்மை மழித்திட கருதி செயல் புரிந்தார் அப்படின்னு ஒரு அங்க வந்து டயலாக்லாம் வரும்போது அப்படியே வந்து வீட்டில் உட்காந்து பேசுற மாதிரி இருக்கும். அப்படி எழுதுறான். ஸோ ஓரளவு பார்க்கும் பொழுது இது பாரதி தன்னுடைய ஆரம்ப காலத்தில் எழுதுகிறான் இந்த பாடலை. அப்போ எங்க எப்போ எழுதியிருப்பான் பார்த்தா வெள்ளைத்தாமரை அவன் பாரதி எழுதும்போது 1914 எழுதினது இல்லை, அது பதிப்பிச்சது மாதாவின் மணிவாசகத்தில் 1914. ஆகவே இது இன்னும் கூட முன்னாடி எழுதியிருக்கலாம். இட்ஸ் எ பாசிபிலிட்டி. இன்னும் கேட்டால் இதுக்கு வந்து இந்த சீனி விஸ்வநாதனுடைய பதிப்பில் பார்க்கணும் அதில் எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல இது எழுதியிருக்கிறான்னு. பட் தட் அப்பார்ட், இந்த நான் சொன்ன இந்த ஐடியா வந்து ஐ டோன்ட் திங்க் தட் எழுதும்போது பாரதி அந்த எவல்யூஷனரி லெவலில் வந்து பர்சனல், இம்பர்சனல் அண்ட் குளோபல் அப்படி எழுதினான்னு சொல்ல முடியாது. பட் அவன் மனசுல பாரதிக்கு இருந்துட்டே இருந்துக்கிறது. அதனால தான் அந்த அந்த பின்னணி சொல்றேன். இதுல மறுபடியும் பார்க்கும்பொழுது எங்கனம் சென்றிருந்தீர் என தின்னுயிரே, எனது இன்னுயிரே என்பதை என தின்னுயிரே, இது மாதிரி வகையொலி வரக்கூடிய இடங்கள் எல்லாம் பாரதி பண்றதே கிடையாது. பின்னாடி பின்னாடி பாரதி என்ன பாட்டு அவனுடைய குழந்தை பாடல்கள் பாடல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு வார்த்தையும் துண்டு துண்டா அப்படி இப்படி நிற்கும். சொற்கள்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இது கொஞ்சம் ஏர்லியர் டைம், அதாவது அவனுடைய சுயசரிதில் எழுதக்கூடிய சில வரிகளில் கனமாக இருக்கிறது என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அதை போல இருக்கக்கூடிய ஒரு பாடல். எங்கனம் சென்றிருந்தீர் எனதின்னுயிரே, எனது இன்னுயிரே, எந்தன் இசை அமுதே. இது எந்தன்னு இருக்கு. அக்கார்டிங் டு கிராமர் என்றன்னு எழுதணும், எந்தன்னு எழுதக்கூடாது. ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் வந்து கல்லூரியில் படிக்கும்போது கட்டுரை எழுதும்போது வேகமாக எந்தன்னு நிறைய வாட்டி இருக்கேன். எங்கள் ஆசிரியர் திருத்துவார். அதெல்லாம் கீழே ரெட்டில் போட்டுருவார். எந்தன்னு எழுதக்கூடாதுப்பா, என்றன் அதான் எழுதணும், என் தன்னை எழுதக்கூடாதுன்னு. ஆனால் இன்றைக்கு பார்க்கும்பொழுது இது பழக்கப்பட்டு போய்விட்டது. பல பேர் அப்படி என்றன்னு எழுதுறதில்ல. எனவே என் தன்னை வச்சுட்டு இருக்கோம். என் தன் இசையமுதே, என்னுடைய இசையமுதே, எனது இசையமுதே. திங்களை கண்டவுடன் கடல் திரையினை காற்றினை கேட்டவுடன். இங்கே திங்கள்ங்கிறது என்ன? சந்திரன், மதி, திங்கள், திங்கள் முகம் என்று சொல்லுகிறோம். திங்கள்னா சந்திரன். அப்படி திங்களை கண்டவுடன் சமுத்திரம், கடல் திரையினை காற்றினை கேட்டவுடன். சந்திரனை பார்க்கும் பொழுது கடல் திரையினை காற்றினை கேட்டவுடன். கடல் திரைனா, திரைங்கிறது இன்னொரு வார்த்தை வந்து அலைன்னு அர்த்தம். திரைனா நீலத்திரைக்கடல், பாரதி வரிகள், நீலத்திரைக்கடல். ஸோ இதெல்லாம் திரைக்கடல் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம ஓகே கடல் நினச்சிக்கிறோம். ஆனால் திரைனா என்ன அர்த்தம் தெரியணும். திரைனா சீலை, அதெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு. நிறைய அர்த்தம் இருக்கு. அதில் வந்து திரை என்பது அலை. கடல் அலையினை காற்றினை கேட்டவுடன். கங்குல் என்பது விடியற் காலை. கங்குலை, கங்குல் காண்பளவும் விடிய விடிய நின்றான். இலக்கணம் பற்றி கம்பன் எழுதுவான். கங்குல் காண்பளவும் இமைப்பிலன் நயனம் என்றான். கண்ணை இமைக்காது காத்து கொண்டிருந்தான் ஸ்ரீராமன். அவ்வளவு பழஞ்சொல். காலையில் இரவியை தொழுதவுடன். ரவினா சூரியன். காலையில விடிகாலையை பார்த்தபோது, காலையில ரவி எழுந்தவுடன், ரவி எழுந்த பிறகு முற்றும் பகல் வந்து விட்டது. அந்த இரவியை தொழுதவுடன் பொங்குவீர் அமிழ்தனவே, அந்த புதுமையிலே துயர் மறந்திருப்பேன். அப்போ சாரி, கங்குல் இரவு, கங்குல் இரவு. இது கங்குல் இரவு, அதுக்கப்புறம் காலை. கங்குலும் காலையும் இருக்கிறது. அந்த இரவு நேரம் பூராவும் வந்து இங்கேருந்து அது விடியது. இது இரவை பார்த்தபோது சூரியன், திங்கள் இருக்கிறது. காலையிலே பார்த்தபோது சூரியன் இருக்கிறது. அப்படி இரவு நேரம் பகல் நேரம் 2 நேரத்துல பார்க்கிறான். அப்போ இதுல வந்து இன்னொரு அழகு என்ன அப்படின்னா, மறுபடியும் முதல்ல இருந்து பார்த்தா கடைசி லைன்ல என்ன சொல்றான்? பொங்குவீர் அமிழ்தனவே. யாரு? சரஸ்வதி தேவி. எங்கனம், இப்ப எங்கனம்ங்கிறது என்ன அர்த்தம், என்ன பொருள்? எங்கனம்னா என்ன? எங்கே, இல்லைன்னா எப்படி, ரெண்டு சொல்லலாம் அதுல. இது என்ன அப்படின்னா, தமிழ் இது என்ன சொல்லணும்னா வினைச்சொல். வினைச்சொல்லுக்கு வந்து ஒரு உரிச்சொல் வரும். அப்போ வந்து ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் அட்வர்ப்னு பேர். அட்வர்ப், தட் விச் குவாலிஃபைஸ் தி வெர்ப். அதான் அட்ஜெக்டிவ் வந்து நவுனை குவாலிஃபை பண்றது. அட்வர்புங்க வந்து வெர்பை குவாலிஃபை பண்றது.
ஸோ இதுல நீங்க பார்க்கும் பொழுது இந்த வினை உரி சொல் எங்கனம்னு ஆரம்பிக்கிறான். இப்படி எங்கனம் என்று ஆரம்பிக்கக்கூடிய சென்றிருந்தீர் கேட்கும் பொழுது சரஸ்வதி கேட்கிறான், எங்கனம் சென்றிருந்தீர். அப்ப சென்றிருந்தீர் என்று கேட்கும்பொழுது அது பன்மையா என்று கேட்டால் இல்லை. அதுல விளக்கம் குறிப்பிலே சொல்கிறார்கள். பொதுவாக பாடக்கூடிய அடியவர்கள் எல்லாம் தெய்வத்தை ஒருமையிலே தான் கூப்பிடுவார்கள். அபிராமி பாட்டுல எல்லாம் நீ, கந்தா நீ, கண்ணா நீ அப்படிதான் வரும் அதுல. ஆனா இங்க உணர்ச்சியின் மிகுதியினாலே பாரதி இங்கே அந்த பழைய முறைப்படி அவன் எழுதுகிறான். இது எல்லாமே இந்த பாட்டு ரொம்ப பழைய பாடலாக தெரிகிறது என்பதற்கு சான்றாக நான் சொல்கிறேன். எங்கனம் சென்றிருந்தீர், எப்படி என்ன விட்டுட்டு போன நீ? எங்கனம் சென்றிருந்தீர், அது கடைசியில பொங்குவீர் அமிழ்தனவே. நீ எப்பவும் பொங்கு அமுதை போல என்னுடைய உயிருக்கு உணர்வும், அந்த உணர்வும் என் உடலுக்கு உயிரும் உணர்வும் ஊட்டக்கூடிய அந்த அமுதாக இருந்தவளே, இருக்கக்கூடிய கலைமகளே, நீ என்னை விட்டு எங்கே சென்று விட்டாய்? அப்போ எங்கெல்லாம் நீ அமுதூட்டுகிறாய் என்று சொல்லும் போது வெரி பர்சனல். என்ன சொல்றான்? எனது இன்னுயிரே, உயிர் என்பது இன்னுயிரே என்று சொல்கிறானுங்க. இனிமையான உயிர், எல்லாருக்கும் இனிமையான உயிர் தானே. ஆனா அந்த அந்த உயிர் இனிமையை அனுபவிக்கக்கூடிய காரணம் இந்த இசையும் கலையும் கவிதையும் கலைமகளுடைய அற்புதமான கருணையும். எந்தன் இசை அமுதே. எனவே பாடலிலே எப்பவுமோ அந்த பாடல் ஏதான் நான் முதல்ல சொன்னேன், பாஞ்சாலி சபதம் குயில் பாட்டுல நான் எழுதியிருக்கிறேன். பாரதி இசை இசை தேர்ந்த இசை தோய்ந்த இசை தோய்ந்திட தொகுப்பதின் சோய் அறிவார் விற்பன தமிழ் புலவோர் அந்த மேலவர் நாவெனும் மலர்ப்பதத்தாள் என்று சரஸ்வதி பாடுகிறானே. அதனால இசையோடு இருக்கக்கூடிய விஷயம் தான் அவளுக்கு தெரியும். இசை அமுதே, என்னுயிரே, எங்கெல்லாம் திங்களை பார்த்த போது எனக்கு பாட்டு கொடுத்த பொங்குகிறாள். எங்கெல்லாம் அவள் அமுது பொங்குகிறாள். கடைசியில் என்ன சொல்றான்? தொழுதவுடன் பொங்குவீர் அமிழ்தனவே. யாரு பொங்குகிறாள்? சரஸ்வதி பொங்குகிறாள். அமிர்தை போலே பொங்கி வருகிறாள். அப்படின்னு அர்த்தம், பாரதிக்கு கவிதையை கொடுக்கிறாள். ஸோ சிம்பிள் மேட்டர் இஸ் தட். எனக்கு கவிதையை நீ கொடுத்து கொண்டிருந்தாயே, எங்கு போய் விட்டாய்? நான் திங்களை பார்த்த போது, சந்திரனை பார்த்த போது பாடியிருக்கிறேன், கடலை பார்த்து பாடியிருக்கிறேன், அலைகளை பார்த்து பாடியிருக்கிறேன், இரவை பார்த்து பாடியிருக்கிறேன், நிலவை பார்த்து பாடியிருக்கிறேன், சூரியனை பார்த்து பாடியிருக்கிறேன். என்ன அற்புதமான பாட்டு! குயில் பாட்டுல சூரியனை பார்த்து பாடுற ஒரு இடம் வருது. நான்காம் மலர் அந்த குயில் மறுபடி வர இடம் அற்புதமான இடம். இப்படி தொடர்பு படுத்தி பாட வேண்டிய எனக்கு என்னன்னா, இதை கால பிரமாணம் சரியா செய்யலைன்னா, இது எழுதிய பிறகு பாரதி இதெல்லாம் திங்களை பற்றி அந்த வெண்ணிலா அருமையான பாட்டு பாரதியோட. மேக மேக திரளிடை வெண்ணிலாவே, அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. அந்த மேகம் மூடுகிறது, அப்படி மூடக்கூடிய மேகத்துக்கு ஒளி தருகிறது வெண்ணிலா. தீயவை செய்ய வருகின்ற தீயருக்கும் நீ நன்மை கொடுப்பாய் என்று வெண்ணிலாவை பத்தி பாடுகிறானே. எவ்வளவு பாட்டு பாடியிருக்கிறான். கடலை பார்த்து, கடல் பத்தி தனியா ஒரு வசன கவிதையே இருக்கிறது. காற்றை பத்தி எழுதக்கூடிய வசன கவிதை அளவில்லாது பாரதிக்கு. அப்படிலாம் என்ன எழுதினான்னா, இங்க ஒரு சட்டில் நோட், கலைமகள் அருளினாலே எழுதியிருக்கிறேன். நான் எங்கெல்லாம் இந்த தலைப்பிலே எழுதியிருக்கிறேனோ அந்த தலைப்பெல்லாம் அன்னையே நீ அமுதாக பொங்கி வந்திருக்கிறாய் என்னுள்ளே. நீ எங்கு சென்று விட்டாய்? எங்கனம் பிரிந்தீர், எங்கனம் சென்றிருந்தீர். இப்போ இந்த பாட்டுல இன்னொன்னு தெரிகிறது. என்ன அப்படின்னா, எங்கனம் சென்றிருந்தீர் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது இந்த கலைமகளுக்கும் பாரதிக்கும் உள்ள தொடர்பு தெரிகிறது. எங்க போயிட்ட அப்படின்னு ஒருத்தங்கிட்ட கேட்டா, அந்த நட்பும் அந்த அண்மையும் அந்த உறவும் இருந்தாதுன்னு கேட்க முடியும். புதுசா வரவங்கிட்ட கேட்க முடியாது. அப்ப இப்படி அமுது பொங்குவது போல கலைமகள் இருந்தாள் என்பதற்கான சான்று என்ன? இந்த பாட்டுடைய சான்று என்ன அப்படின்னா, பாரதி இது எல்லாமே இப்ப பாரதி பாடக்கூடிய இந்த இடங்கள்லாம் நான் சொன்னேன், இப்ப இது காட்டக்கூடிய இடங்கள் எல்லாம் இயற்கை. இந்த இயற்கையை பாடுகிறான். இந்த இயற்கையை பாடும்பொழுது அந்த இயற்கையை தாண்டி கலைமகள் அவனுக்குள்ளே ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறாள். கலைமகள் அருணினாலே இதை நான் பாடுகிறேன் என்று சொல்கிறான். இதுக்கு என்ன அகச்சான்று அப்படின்னா, இந்த கலைமகளுடைய உணர்வும் உறவும் இல்லை என்றால் என்னால பாட முடியாது. அப்ப அதை நம்ம எங்க பொருத்தி பார்க்க வேண்டும்? பிள்ளை பிராயத்திலே அவள் பெண்மையைக் கண்டு மயங்கி விட்டேன், பள்ளி படிப்பினிலே அங்கு மனம் பற்றிடவில்லை, எனிலும் தனிப்பட வெள்ளை மலரணமேல் அவள் வீணையும் அந்த குழலும் அந்த முக மலரும் கண்டேன், பிள்ளை மனது பறிகொடுத்தேன் அம்மா என்று எழுதுகிறான். அப்ப அதுல சொன்ன 22 ஆண்டுகள்
22 வயசு வரைக்கும் சரஸ்வதி என்ன விடாம இருந்தா அப்படின்னு அதுல ஒரு குறிப்பு கொடுத்தது. அப்போ பாரதியுடைய வாழ்க்கையை தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது இந்த பாடல் கலைமகளை இழந்த நிலை, ஒரு பிரிவாற்றாமை. நண்பர்களே, இந்த பிரிவாற்றாமை என்பது சங்க காலம் தொட்டு இது பாடப்படுகிறது. ஒரு இனிமையான கவிதை கருவாக இருக்கிறது. சங்கத்துல தான் பொருள்வையின் பிரிதல் என்றே ஒரு இது உண்டு சங்கத்துல. தலைவன் வீட்டுக்கு வேண்டி வெளியில போய் ஊரை விட்டு ஊர் போய் சம்பாதிச்சுட்டு போறான். குழந்தையும் மனைவியெல்லாம் விட்டு விட்டு போவான். அது பிரிவு. அதுபோல காதலும் காதலையும் வெவ்வேறு நாட்டிலிருந்து வெவ்வேறு பிரதேசத்திலிருந்து வந்து சேர்த்து அவர்கள் ஒருவருக்கு ஒரு புரிந்து கொண்டு அன்பிலே நிற்பார்கள். ஆனால் திரும்பி போயிடுவான். ஸோ இதெல்லாம் வந்து சங்க காலத்தே இருக்கிறது. இங்க எங்கனம் பிரிந்து சென்றீர் என்று இவன் ஒரு தெய்வத்தை கேட்கும் பொழுது, கலைமகளை கேட்கும் பொழுது, வேற எங்கேயும் அல்ல. வெள்ளைத்தாமரை பூவில் இருப்பாள் இந்த மாதிரி ஒரு பிரிவாற்றமை கிடையவே கிடையாது. தெளிவுறவை அறிந்திடுதல் பிரிவாற்றமை கிடையாது. ஆங்கொரு கல்லை வாயினீர் படைத்தனன், மற்றொன்றை ஓங்குனர் கடவுளின் வடிவன் உயர்த்தினான். அந்த பாட்டு இருக்கிறது. பாஞ்சாலி கூடிய 3 சரஸ்வதி வணக்கத்தில் இது கிடையாது. அப்ப இந்த பாட்டுல ஏன் இந்த மாதிரி வருகிறது என்று சொன்னால், இதற்கான ஒரு பின்னணி இருக்கணும். அதுல இருந்து ட்ரேஸ் பண்ணிட்டு போனா கலைமகள் வேண்டும். இப்ப வந்து இப்ப சரஸ்வதி ஸ்தோத்திரம்னு போட்டதை ஏன் சேஞ்ச் பண்ணாங்கிறதுக்கு தமிழ்ல கொடுக்கணுங்கிறத தாண்டி ஸ்தோத்திரம் என்பது இல்லாத ஒரு அழகு இதுல இருக்க. கலைமகளே வேண்டுதல். there is something personal that it become personal about it. இது பாரதிக்கு வந்து பல காலம் இந்த பிரச்சனை இருந்திருக்கிறது என்று வரலாற்றில் தெரிகிறது. பாரதி சில நேரங்களிலே கவிதை பாரதியினால் எழுத முடியல. அவருடைய வாழ்க்கை சூழல் அந்த மாதிரி இருக்கிறது. திமிங்கில உடலும் புன்சிறு மதியும் என்று அந்த எட்டயபுரம் மகாராஜா பத்தி எழுதுறான். அந்த 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 இடத்துல போய் உட்கார்ந்து கட்டுப்பட்டு பாரதி என்று பட்டம் வாங்கிய அந்த எட்டயபுரம் இடத்திலே அற்புதமான கவிதையை படைக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட அந்த இளைஞனை அந்த சூழல், அந்த பொருளாதாரம் கட்டி போட்டு அவனை அடக்கி வைத்திருக்கிறது. அவங்க கட்டுண்டு கிடக்கிறான். அவனால ஒன்றும் பண்ண முடியல. அது தாண்டி வருகிறான் வெளியில. அது வரணும். முடியாது போயிருக்கு அதுல. இதை எங்கிருந்து பார்க்கலாம்னா, இது ஒரு அகச்சான்று நான் சொல்றேன். இது வந்து பாரதி வந்து தனிமை இரக்கம் என்று ஒரு பாடல் எழுதுகிறான். உங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். புக்ல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. தனிமை இரக்கம்னு. அது வந்து ஒரிஜினலா இருக்கக்கூடிய பாரதியினுடைய தொகுதியில கிடையாது. ஏன்னா பாரதி இது வந்து 1904ல ஞானபானு என்ற ஒரு பத்திரிகையில ஒரு மலர்ல இந்த பாடலை எழுதுகிறான். அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியராக ஒன் ஆஃப் தி எடிட்டர்ஸ், துணை ஆசிரியராக விளங்க வந்து மா கோபாலகிருஷ்ணயர். இந்த மாகோ தான் வந்து பாரதிய ஜி சுப்பிரமணியருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றார். அதன் பிறகு பாரதி சென்னைக்கு வருகிறான். அப்ப அதுல எழுதும்போது 1904 என்று பார்க்கும்பொழுது பாரதி வந்து காசியிலிருந்து வந்தாச்சு. காசிலிருந்து வந்து நேர எட்டயபுரத்துக்கு போறான். மோசமான வாழ்க்கை வரலாற்று மோசமான பகுதி. உள்ள இருக்க முடியல. இந்த ராஜாக்கு அடிமையா இருக்க முடியல. பணம் சம்பாதிக்கணும். என்ன பண்ண தெரியாது. கடைசியில் எல்லாத்தையும் விட்டு துலடன வெளியே ஓடி வரான். அந்த நேரத்தில் அவன் ஒரு பாட்டு தனிமை இரக்கம் என்று எழுதுகிறான். அப்ப ஏற்கனவே பாரதி கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு குழந்தை பிறந்தாச்சு. அவன் வீட்டோட இருக்கான். தனிமை இரக்கம் என்ன பொருள்? அப்போ என்ன தனிமையில இருக்கிறான் என்று சொன்னால் கலை தன்னுடைய கவிதையை எழுந்து நிற்கிறான். இதை நான் குயில் பாட்டுல என்னுடைய புத்தகத்துல நான் விரிவாக எழுதியிருக்கிறேன். அந்த பாடல் என்ன சொல்கிறான்? குயிலனாய் நின்னோடு குலவி இன் கலவி பயில்வதற்கழிந்த பன்னாள் நினைத்து பின். இது ரொம்ப கடுமையான இது. பாரதியுடைய மோஸ்ட் கடுமையான நடை எதுன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் மார்க் இதுக்கு நான் கொடுப்பேன். நான் ஆனா யாருக்கு இது புரியுதோ அவங்களும் ஃபர்ஸ்ட் மார்க் கொடுக்கணும். அவ்வளவு கடுமையான விஷயம் இது. குயிலனாய் நின்னோடு குலவி இன் கலவி பயில்வதற்கழித்த பன்னாள் நினைத்து பின் இன்றெனக்கிடையே எண்ணில் யோசனைப்படும் குன்றமும் வனமும் கொழி திரைப்புணலும் மேவிட புரிந்த விதியினை நினைத்தால் பாவியன் நெஞ்சம் பகீரனல் அரிதோ. என்ன சொல்றான்? குயிலே, குயில்னா இந்த இடத்துல என்னன்னா குயில்னா கவிதை, கவிதையை உருவப்படுத்துறான். அதனால்தான் குயில் பாட்டுல இதை பத்தி நான் எழுதினேன். அவர் எப்படி பிரிஞ்சு அந்த குயிலை பிரிந்த அந்த அந்த ஒரு மனிதன் இருக்கிறானே, அந்த இளவரசனாக விளங்கக்கூடியவன். இதனுடைய விளக்கம் இதுதான். இதை கிட்டத்தட்ட ஒரு 20 25 ஆண்டுகளுக்கு முன்னாலே இதை விளக்கப்படுத்திய பேராசிரியர் நாகநந்தி அவர்கள். இந்த பாட்டுக்கும் அதுக்கும் உள்ள தொடர்பை இவர்கள் சொல்லி காட்டினார்கள்.
அப்போ இந்த குயில் கவிதையோடு நான் கலந்திருந்த நாட்களை நினைக்கிறேனே, அன்றைக்கு இருந்தேனே, இன்றைக்கு என்னாச்சு? மனம் பகீரனப்படுகிறது. ஒண்ணு என்னன்னு பிரிந்து விட்டாயே, எங்கேயோ போயிட்டேம்மா, எனக்கு எழுத வரல, கையில வரல, எழுதல. சி கவிதைங்கிறது வந்தா தான் வரும், வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வறட்சியில இருக்கிறான் பாரதிக்கு, அந்த சூழல் இருக்கிறது, தவித்து போகிறான். இது மாதிரி வந்து இது வாட் யூ கால் as a ரைட்டர்ஸ் பிளாக். அது சொல்லுவது உண்டு. ரைட்டர்ஸ் பிளாக் வந்து பாரதி பின்னாடி வந்து கட்டுரை அது இதெல்லாம் எழுதி குவிச்சிருக்கான். இன்னும் எழுதினது 1919 இருக்கக்கூடிய அவனுடைய பகுதிகள் எல்லாம் நான் டெல்லி தேடின்னு இருக்காங்க, இன்னும் கண்டுபிடிக்கல. அப்படிப்பட்ட பாரதிக்கு இது வாஸ் a ரைட்டர்ஸ் பிளாக். என்னோட கூறி கலந்த நாட்கள் எங்க போச்சம்மா? இன்றெனக்கிடையே எண்ணில் யோசனைப்படும் குன்றமும் மனமும் கொழிதிரை புனலும். கவிதையே உனக்கும் எனக்கும் எவ்வளவு இடைவெளி இருக்கிறதுனமா? குன்றம், ஒரு மலை, ஒரு அலை அடிக்கக்கூடிய ஒரு கடல், பெரிய காடு. கவிதையே உனக்கு எனக்கு என்னெல்லாம் என்ன எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நீ இருக்குன்னா, பல யோசனைக்கு அப்பால், ஒரு காட்டை தாண்டி, பெரிய மலையை தாண்டி, ஒரு கடலை தாண்டி ஒன்று இருந்து சொன்னா எவ்வளவு தூரம் அது போகணுமோ அந்த அளவு நான் தொலைவிலே ஆகிவிட்டேன். பாவியன் கலங்கரை விளக்கொரு காவதம் கோடியாம் அலங்குமோர் சிறிய மரக்கலம் போன்றோ முடம்படு தினங்காள். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் லைன். கையில முடி போட்டு வச்சுங்க. பாரதியுடைய அற்புதமான ஒரு ஒரு சொல்லாட்சி என்ன? முடம்படு தினங்காள். முடம்படு ஊனமுற்ற நாள் என்று சொல்கிறான். அதாவது நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே, காலில் முள் குத்திடுதுன்னு. என்னமோ முள்ளு தேடி பார்த்து இந்த காலில் வரோம் குத்தணும்னு அது காத்து இருந்ததா? நீ போய் காலை வச்ச. அவர் பாரதி மாற்றி பேசுறார். முடம்படு தினங்காள், ஊனமுற்ற நாள் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த நாளிலே நான் கவிதை எழுதவில்லை, எனவே அது ஊனமுற்ற நாள். இட் இஸ் அ சிக்னிபிகன்ட் போயம். இந்த மாதிரி விஷயங்களை சொல்றது நான் காத்துன்றப்பேன். எந்த கவிதையை பாடும்போது நடுவில் கொண்டு உங்களுக்கு சேர்க்கறது, அதோட சேர்த்தா தான் புரியும். முந்திரி பருப்பை தனியா சாப்பிட்டா பிரயோஜனம் இல்லை, லட்டுல இருந்தா தான் இருக்கும். அதுக்காண்டி பூரா முந்திரி பருப்பும் வைக்க முடியாது. ஏன்னா நமக்கு மட்டும் லட்டுல முந்திரி பருப்பு இல்லையேன்னு பார்க்கும்போது ஒரு முந்திரி பருப்பு கிடைச்சா ஆஹா. அது போல பாரதியினுடைய இது மாதிரி தனி பாடல் ஒன்று, மொத்தம் 10 12 வரிகள். அது என்னைக்கோ எழுதினது ஒரு பத்திரிகையில, அது கண்டுபிடிச்சு அதுக்காக ரா பத்மநாபன் போன்றவர்கள், பெரியசாமி தூரன் போன்றவர்கள், சீனி விஸ்வநாதன் போன்றவர்கள், வாரா போன்றவர்கள், சங்கு சுப்பிரமணியம் போன்றவர்கள், இப்படி எத்தனையோ பேர்களுக்கு, ஆக்கூர் அனந்தாச்சாரியார் இதை போன்றவர்கள், இப்படி எத்தனையோ பேருக்கு நாம நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கிறோம். அது எழுதுகிறான் அதுல, பாரதி எழுதுகிறான் அதுல, இப்படி உனக்கு எனக்கும் வந்து விட்டதே. தொலைவில் இருக்கிறது கலங்கரை விளக்கம் எங்க இருக்கு? பல காவதம், பல கோடி காதத்துக்கு மேலே அலங்கரை விளக்கம் இருக்கும்பொழுது நடுக்கடலே ஒரு மரக்கலம் எப்படி தத்தளிக்கும்? கப்பலே வந்து கலங்கரை விளக்கத்தை பார்த்து தானே போனோம் டுவர்ட்ஸ் தி டுவர்ட்ஸ் தி ஷோர்ஸ். அப்படி கலங்கரை விளக்கத்து தெரியாத நடுக்கடலிலே அலைபாய்ந்திருக்கக்கூடிய ஒரு சிறு மரக்கலம் போல நான் ஆடிக்கொண்டிருக்கிறேனே, அதோட அழகு. இதெல்லாம் சங்க காலத்தினுடைய பின்னணியில பாரதி எழுதுகிறான். சங்கம் படித்தவன் பாரதி. அந்த பிரிவுக்கு வந்து சங்ககாலம் சொல்லக்கூடிய அதே ஓமையை பயன்படுத்துகிறான். முடம்படு தினங்கால் என்பது அவனுடைய சொல்லாட்சி. எனவே கவிதை எழுதாத நாளெல்லாம் ஊனமான நாள். இது எங்கிருந்து கிடைச்சது பாரதிக்கு அப்படின்னா, தேவாரத்திலிருந்து உன்னை நமச்சிவாய் என்று சொல்லாத நாளெல்லாம் வீணா போயின நாளே என்று சைவ பெரியார்கள் சொல்வார்கள். ஒரு நாளே இந்த விபூதி பூசிக்கல, ஒரு நாள் திருண்டு பூசி நமச்சிவாய் என்று சொல்லல, அது வீணா போன நாள் என்று சொல்வார்கள் அல்லவா? அதை எடுத்து முடம்படு தினங்கால். நான் கவிதையை எண்ணி பார்க்க, கவிதை எனக்கு கிடைக்காத இந்த நாளெல்லாம் ஒண்ணுமில்லாத நாள். முடம்படு தினங்கால் வழியென பரந்த நீர் உடம்பொடு முன்னர் யான் அவளுடன் உடம்படும் உயிரென உற்றுவாழ் நாட்களில், அவளுடன் உடம்படும் உயிரென, என்னுடைய உடல்ல கவிதை என்ற உயிர் இருக்கிறதே, என்னுடைய காதலி இருக்கிறாளே அந்த கவிதை காதலி, அவளோடு நான் வாழ்ந்த காலத்திலே வழியென பறந்து நீர் மற்றியான் எனாது கிளியனை பிரிந்துழி கிரியன கிழக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிளின்னா மறுபடியும் காதலியை சொல்றான், கிரியன கிடக்க மலை. அதாவது ஒரு நாள்ல என்னாச்சு, அவளோடு இருக்கும் பொழுது காற்றை போல் கடிது சென்ற காலமே, அவள் இல்லாத நேரத்திலே நீ மலையை போன்று அசையாமல் ஓரிடத்தில் நிற்கிறாயே. இன்னும் அழகான வர்ணனை பாருங்கள். இட் வாஸ் ஐன்ஸ்டைன் ஹூ செட், ரிலேட்டிவிட்டி தியரிக்கு வந்து கேட்டபோது எல்லாருக்கும் புரிய முடியும். அவன் சொன்ன ஒரு விளக்கம் என்னன்னா, உன்னுடைய காதலோடு இருக்கும்பொழுது நிமிடங்கள்
யுகங்கள் நிமிடமாக ஓடி விடுகின்றன. காதலிக்கு வெயிட் பண்ற நேரத்துல, காத்து கொண்டிருக்கிற நேரத்துல ஒவ்வொரு நிமிடமும் ஒரு யுகமாக தெரிகிறது, காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னான். அப்போ இட்ஸ் ரிலேட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டைம். அதை போல இங்க என்ன சொல்றான், அன்று காற்றாக பறந்த காலம் இன்று மலையாக அசையாமல் இருக்கிறதே, இதை எப்படி நான் சொல்வது என்று கேட்கிறான். அந்த நீண்ட கவிதையிலே அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை இப்போ எண்ணி பார்க்கிறேன். அப்படி குயிலனாய் என்று கவிதையை தொலைத்து விட்ட பாரதி பேசுகிறானே, அதை பொருத்தி பார்க்க வேண்டும். அப்பதான் இந்த 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 கவிதை புரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மறுபடியும் பார்க்கிற இந்த கவிதையை பார்க்கலாம். எங்கனம் சென்றிருந்தீர் என தின்னுகிறே எந்தன் இசையமுதே, திங்களை கண்டவுடன் கடல் திரையினை காற்றினை கேட்டவுடன். இதை கூட ஒரு அழகு என்னன்னா, திங்களை கண்டவுடன் தெரியுது, சந்திரனை பார்த்தவுடன் எனக்கு பாட்டு கொடுத்த நீ, கடல் திரையினை காற்றினை கேட்டவுடன், கடல் அலையினை காற்றினை கேட்டவுடன். அப்போ ஒன்று பார்க்கறது தானே, அலைகளை பார்க்கிறோம், காற்று கேட்கிறது, பார்க்க முடியாது, உசுன்னு அடிக்கிறது. அப்ப அந்த அலை ஓசையும் கேட்கிறது. கல்கியினுடைய அற்புதமான தலைப்பு, நாவல் தலைப்பே அலை ஓசைன்னு தானே பேரு. என்ன காலகாலத்தையும் வாழக்கூடிய தலைப்பு சொன்னார், அலை ஓசைன்னு. அது மாதிரி அந்த அலை ஓசை கேட்கிறது. அப்ப அந்த அலை காற்று ரெண்டுத்தையும் சேர்த்து கேட்டவுடன்ங்கிறான். அப்படி கேட்டும் போது வந்தது, கங்குலை பார்த்தவுடன் இங்கு காலையில் இரவியை தொழுதவுடன் பொங்குவீர் அமிழ்தனவே அந்த புதுமையிலே துயர் மறந்திருப்பேன். அம்மா நீ வராதனால என்ன ஆச்சுமா, எங்கனம் பிரிந்து நீர் ஒரு கேள்வி. அப்படின்னா என்ன பொருள், என்னோடு என்றும் இருந்தவளே நீ எங்கு சென்று விட்டாய், ஏன் பிரிந்து விட்டாய், அதுக்கு அகச்சான்று குயிலனாய் உன்னை துறந்து விட்டேனே என்று கவிதை வராத ஒரு ரைட்டர்ஸ் பிளாக்ல அந்த தடுமாறிய நிலையிலே பாரதி எழுதக்கூடிய அந்த பாடலை உங்களுக்கு அகச்சான்றாக காட்டின. இங்க கடைசியில சொல்றான், அந்த புதுமையிலே துயர் மறந்திருப்பேன். அதுக்கு என்ன பொருள் சார் அப்படின்னா, சந்திரனை பாடலாம், சூரியனை பாடலாம், கடலை பாடலாம், மலையை பாடலாம், அலைகளை பாடலாம். ஆனால் பாரதி ஒவ்வொரு முறையும் கலைமகனுடைய ஆசையினாலே புதிதாக பாடுகிறான். அந்த புதுமையிலே துயர் மறந்து விட்டேன். அப்ப கவிதை பாடினது மட்டும் பெருசு இல்ல, உன்னுடைய அருளினாலே ஒவ்வொரு முறையும் நான் அந்த கவிதையை பாடும்போது புதிதாக பாடுகிறேன். மோதவரும் கருமேக திரளினை வெள்ளினாவே நீ முத்தின் ஒளி தந்து அற்புதம் செய்குவை, அதுக்கு அணிபெறச் செய்குவை வெண்ணிலாவே. இந்த கான்செப்ட் யாரு எழுதினாங்க? வெண்ணிலா பத்தி எழுதும்போது அவன் செய்த புதிய விஷயம் என்ன என்று கேட்டால் இதுதான் புதிய விஷயம். அது மாதிரி கடல் பத்தி எழுதும்போது கடலை எங்க கொண்டு விடுகிறான், கடலை சித்த சாகரம் செய்தனை என்று எழுதுகிறான். கடலுக்கு சித்த சாகரம் என்று செய்கிறேன் என்று அதை பத்தி விரிவாக எழுதுகிறான். எப்படி அந்த கடலுக்குள்ள இன்னொரு அலைகள், கடலுக்கு உள்ளேயே பெரிய அலைகள் இருக்கின்றன, உள்ள வெவ்வேறு டெம்பரேச்சர் இருக்கு, நாட் த சேம் டெம்பரேச்சர். அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாம் மாறும். சில கடல் உப்பாக இருக்கும், சில கடல் உப்பு கம்மியா இருக்கும். எல்லாரும் கடல் நீர் உப்புன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லை. எல்லா கடல் நீருக்கும் உப்பு ஒரே அளவு இல்லை, இட் டிஃபர்ஸ். ஸோ இது மாதிரி பல விஷயங்களை கடல்லாம் அதை பத்தி புதுசாக இருக்கிறான் பாரதி. இப்படி அவன் இதுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பொங்குவீர் அமிழ்தனவே அந்த புதுமையிலே துயர் மறந்திருப்பேன். அம்மா எனக்கு துயர் இல்லாமல் இல்லை, அதுல இன்னொரு அழகு இருக்கிறது. அதனாலே துயர் இல்லாமல் போச்சுன்னு எழுதல பாரதி. சார் மகாகவி சார், அவன் தப்பா எழுத முடியாது, அவன் கையில எதுவுமே தப்பா வராது. அவன் வாழ்க்கை பூரா துயர்ல தான் இருந்திருக்கான். துயரெல்லாம் யாரும் மாட்டல, கையில காசெல்லாம் ஒன்று கூட, துயர் மறந்திருப்பேன். என்ன அழகான பார்த்து, அது இருக்கு, ஆனா அதை மறந்துட்டேம்மா நீ வரும்போது, எனவே அந்த துயர் அதிகமாகிறது. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தா, இந்த பிரிவாற்றாமையில நினைவுகள் நினைவு, எல்லா நினைவும் நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த நினைவுகள் எதை கொடுக்கிறது, பிரிவுல தான் நினைவு அதிகமாகும். பக்கத்துல இருக்கும்போது தெரியாது, பிரிந்த போது நினைவு வருகிறது. சில நேரங்களில் துன்ப நினைவு இன்று இன்பமா இருக்கும். அந்த காலத்துல பட்டிமன்றத்தில் அறிவொளின்னு ஒருத்தர் பேசுவார், எங்களுக்கெல்லாம் ரொம்ப சீனியர். அதெல்லாம் மாத்தி சொல்லுவார். அவர் சொல்லுவார், அவர் பட்டிமன்றத்தில் ஆரம்பிச்சாலே ஒரே கலகலப்பா தான் இருக்கும். உண்மையெல்லாம் எப்பவுமே உண்மை கிடையாது, பொய்யெல்லாம் இன்னைக்கு பொய் கிடையாது அப்படின்றவர். அப்புறம் அதுக்கு விளக்கம் சொல்லுவார், ரொம்ப நல்லா இருக்கும். யூ கேனாட் எக்ஸ்பெண்ட் டைம் ஆன் திஸ். அது மாதிரி துன்ப நினைவுகள் நினைவுகள் துன்பமா இருக்கலாம். ஆனா அது இப்ப அதை நினைக்கும் போது அது துன்பமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பிரசவ வலியில கஷ்டப்பட்டு அந்த அம்மா பிள்ளை பெற்றெடுக்கிறா. ஆனா அந்த துன்ப நினைவு இன்னைக்கு பார்த்தானா அது துன்பத்தை கொடுக்கும், இன்பத்தை தான் கொடுக்கும். நினைவுகள் பர்சி துன்பம் இன்பம் என்பது அது நினைக்கக்கூடிய நேரத்தில் இருக்கிறது.
இப்போ பாரதி என்ன நினைக்கிறான், நான் சந்திரனை பார்த்தபோது, கடலை பார்த்தபோது, காத்தால, சாயந்தரம், ராத்திரி, பகல் எல்லா நேரத்தையும் உன்னை பார்த்தபோது, அமுதாக பொங்கி ஊற்றாக பொங்கி எழுந்த கவிதைகளை பற்றி நினைக்கிறான். அது சந்தோஷமான காலம் இல்லையா? ஆனால் அது இன்று இல்லை என்பதுதான் அந்த துயரத்தின் காரணம். ஆனா இது என்ன செய்தது என்றால், என்னுடைய துயரை நான் மறக்கச் செய்தது. என் துயர் மறந்திருத்தேன். அப்ப இன்னைக்கு அந்த துயர் இருக்கிறது. அதுக்கு மருந்தாக, அதை மறக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமுத ஊற்றாக இருந்த உன்னுடைய ஆற்றல் மிகுந்த அழகான அந்த அருள் இருக்கிறதே, அது கிடைக்காமல் போயிட்டு அன்னையே எங்கனம் பிரிந்திருந்தீர், எங்கனம் சென்றிருந்தீர். அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, எங்கனம் சென்றிருந்தீர்னா எங்க போன அப்படிங்கிற ஒண்ணு இன்னும் ஹவுன்னு கூட வச்சுக்கலாம். எப்படி போன அப்படின்னு ஒரு ஒரு ஏன்னா பிகாஸ் இஸ் அட்வர்ப் வி கேன் ஆட் தட் ஆல்சோ ஹவ் கூட ஆடலாம். அதில் ஆட் பண்ணி அதில் எங்கனம் பிரிந்து சென்றீர், என்னை விட்டு போறது எப்படி மனசு வந்தது. அப்ப இந்த ஒரு பாடல்ல பாரதி எவ்வளவு வைக்கிறான் பாருங்க. I'll read again before I go to the next one. எங்கனம் சென்றிருந்தீர் எனதென்னுயிரே எந்தன் இசை அமுதே, திங்களைக் கண்டவுடன் கடல் திரையினை காற்றினை கேட்டவுடன் கங்குலை பார்த்தவுடன் இங்கு காலையில் இரவியை தொழுதவுடன் பொங்குவீர் அமிழ்தனவே அந்த புதுமையிலே துயர் மறந்திருப்பேன். அப்படி இயற்கையிலே காணக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் கலைமகள் என்ற சக்தி என்னை ஊக்குவித்திருக்கிறாளே, அவள் இன்று காணாமல் போய்விட்டார் என்பதை அடுத்த கண்ணிலே அழுத்தி சொல்றான். அடுத்து பார்க்கலாம். மாதமோர் நான்காய் நீர், மாதமோர் நான்காய் நீர், அன்பு வறுமையிலே என்னை வீழ்த்தி விட்டீர், பாதங்கள் போற்றுகின்றேன் எந்தன் பாவமெல்லாம் கெட்டு ஞான கங்கை நாதமொடெப்பொழுதும் எந்தன் நாவினிலே பொழிந்திட வேண்டும், வேதங்கள் ஆக்கிடுவீர் அந்த விண்ணவர் கண்ணிடை விளங்கிடுவீர் என்று அடுத்து சொல்றான். இது ஆரம்பம் என்ன இருக்குது? மாதமோர் நான்காய் நீர். அப்ப எங்கனம் பிரிந்து சென்றீர்னு கேட்டா எத்தனை நாள் பிரிந்திருக்கிறா அப்படின்னா ஒரு 4 மாதம் உன்னை காணலையே. சோ பாரதியினுடைய வாழ்க்கையில உள்ள போய் தேடி பார்த்து நான் ஆய்ந்தால் அது எந்த 4 மாதம்னு கண்டுபிடிக்கணும். இதை மட்டும் எழுதுற அந்த 4 மாதமா உன்னை காணலம்மா. அன்பு வறுமையிலே என்னை வீழ்த்தி விட்டீர். அன்பில்லாத ஒரு வறட்சி இருக்கிறதே, அன்பில்லாத ஒரு கொடுமை இருக்கிறதே, அந்த வறண்ட நிலையிலே என்னை நீங்க ஆழ்த்தி விட்டு எங்கேயோ சென்று விட்டீர்களே, என்னை பிரிந்து எப்படி சென்றீர்கள்? பாதங்கள் போற்றுகின்ற அம்மா, உன்னுடைய பாதத்தை நான் போற்றுகின்றேன், தொழுகின்றேன், வணங்குகின்றேன், என்றும் அந்த பாதத்தையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். எந்தன் பாவமெல்லாம் கெட்டு நான் செய்த தீய செயல்கள் எதனாலே விட்டு பிரிந்தாய்? ஒருவேளை நான் செய்த தீய செயல்களினாலே என்னை விட்டு பிரிந்து விட்டாயா? என் பாவமெல்லாம் கெட்டு அதையெல்லாம் போக்கிவிடம்மா. ஞான கங்கை நாதமோடு எப்பொழுதும், நாதமோடு அது யாப்பிலே வருகிறது. நாதமோடு ஞான கங்கை அப்படின்னு அர்த்தம். ஞான கங்கைனா அறிவிலே சிறந்தது ஞானம் என்று இருக்கிறதே, அந்த ஞானத்தை கங்கை போல புரண்டு வரக்கூடிய அந்த ஞானத்தை கொடுத்தாயே, அந்த இசை, அந்த ஞான கங்கை நாதம், ரொம்ப அருமையான பிரயோகம். ஞான கங்கை நாதம், அது ஞானம் இருக்கிறது. அந்த ஞானம் எப்படி வருகிறது? கங்கையை போல வருகிறது. அப்ப டைனமிசம். ஞானம் வந்து ஸ்டாட்டிக். ஞான கங்கையாக மாறும்பொழுது அது எப்படி அந்த கங்கை பெருமானுடைய சிவபிரானுடைய தலையிலிருந்து கீழே குதித்து ஓடி வருகிறாளோ அதே போல ஞானம் நிரம்பி வெளியே வழிகிறது கங்கையை மாதிரி. அது பாவங்களை எல்லாம் அழிக்கிறது. எப்படி இந்த கங்கை பாவத்தை, மனிதர்களுடைய பாவத்தை எல்லாம் போக்குகிறார் என்று சொல்கிறாமோ, அதை போல அந்த பாவமெல்லாம் கெடுவதற்கு ஞான கங்கை அங்கே பொங்கி வருகிறது. அது ஒரு நாதத்தை எப்பொழுதும் எனக்கு கொடுக்கிறது. அதுதான் நாதம் என்பது இசை, அதுதான் கவிதை. அப்போ இந்த இந்த கவிதை பாரதி என்ன நினைக்கிறார்? இந்த கவிதைகள் எல்லாம் இட்ஸ் நாட் மேர்லி என்டர்டைன்மெண்ட் பட் என்லைட்னிங். என்லைட் பண்றது தான் அது. என்ரிச், இட் ஷுட் என்ரிச், என்லைட்டன் த என்டையர் சமூகம். இந்த சமுதாயத்துக்கு ஒளி கொடுக்க வேண்டும். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் என்று சொன்னோம். அதுல உள்ளத்தில் உண்மை என்பது சொல்றது. அது பாரதி சொன்ன அழகு என்னன்னு நான் அடிக்கடி சொல்வது, உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டு. அந்த வாக்கிலே ஒளி தர வேண்டும். அப்படின்னா ஏன் ஒளின்னா என்ன சார் அர்த்தம்? அங்க ஒளினா நம்ம அறிவிலே பல இருண்ட பகுதிகள் இருக்கின்றன. இருண்ட பகுதினா நாம் காணாத பகுதி, நம் கண்களுக்கு தெரியாத பகுதி இருக்கிறது. ஒரு குகையில போறோம், பல இடங்கள் உலகத்துல ஒரு டார்ச் லைட்டை இப்படி அடிச்சுனே போனா
நீங்க எங்கெல்லாம் இந்த டார்ச்சினுடைய ஒளி படுகிறதோ அங்கெல்லாம் அதுல இருக்கிறது இந்த பெரிய குகையில குகை சித்திரங்கள் பார்க்க போனால் அங்கங்க டார்ச் லைட் பார்த்தா அங்க இருக்கக்கூடிய சித்திரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். அப்படி அறிவிலே இருக்கக்கூடிய அந்த இருண்ட பகுதி இருக்கிறதே, அதற்கு ஒளிபாய்ச்சக்கூடியதாக இருக்கிறது எது என்று கேட்டால் அதுதான் ஞான கங்கை. ஞானத்தை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க வேண்டும். பாவமெல்லாம் கட்டு ஞான கங்கை நாதமுடு எப்பொழுதும் எந்த நாவிலே பொழிந்திட வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. இந்த ஆசைக்கு இந்த ஆசையை உருவாக்கி, இந்த ஆசையை உண்மையாக்கி, இந்த ஆசையை உருப்பெறச் செய்து, நீ என்னை ஒரு கவிஞனாக ஆக்கி வளரவிட்டு உயிர்ப்பித்து, அவ்வப்போது நீ வந்து அமுத கங்கையாக விளங்கக்கூடிய உன் அருளை பொழிந்து கொண்டிருந்தாயே, இப்பொழுது எங்கே போய் விட்டாய் என்று பாரதி கோயிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக். இன்றைக்கு ஏன் பிரிந்திருக்கிறாய் என்று சொல்லி, நீ இருந்தா இப்படியெல்லாம் நடந்தது, இப்படியெல்லாம் நான் ஆக்கி இருக்கிறாயே, ஒரு பெரும் கவிஞனாக அதிலே அதிலே ஒரு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி கொண்டவனாக என்னுடைய துயரையெல்லாம் மறக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்தாயே, இன்று எங்கு சென்று விட்டாய்? வேதங்களாக்கிடுவீர், அந்த விண்ணவர் கண்ணிடை விளங்கிடுவீர். இதுல என்ன பொருள் அப்படின்னா, விண்ணவருக்கு எது கண்? வேதங்கள் தான் விண்ணவருடைய கண். கண் என்பது பார்வையை கொடுக்கிறது. எப்படி இந்த பார்வையிலே விண்ணவருக்கான பார்வை வேதங்கள் கொடுக்கிறதோ, அதை போல வேதங்களாக்கிடுவீர். அப்ப என்னுடைய நாவிலே பொழியக்கூடியதையெல்லாம் வேதங்களாக ஆக்கிடுவீர். அண்ணா என்ன பொருள்? இது வந்து மாற்ற முடியும். மறைபொருள் என்றால் வேதங்களுக்குள்ள ஒரு ஒரு பொதுமை. இந்த மனித குலத்துக்கே தேவையான விஷயத்தை சொல்லக்கூடியவை அந்த வேதங்கள். அது சாதாரணமா இருக்கலாம். நம்ம எல்லாரும் படித்தது இன்னும் பூரா யாரும் படிச்சு பார்க்கல. வேதங்களை எடுத்து படிச்ச வரைக்கும் பார்த்தோன்னா, எல்லாம் பொதுமையான பல கருத்துகள். எப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் பண்பட்ட ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதை வேதங்கள் சொல்லி இருக்கின்றன. தேர் நாட் ஆர்டினரி மந்த்ராஸ். ஏதோ ஒரு சடங்குல சொல்றோங்கிறது இல்ல. அதுல அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. சாதாரண மந்திரத்துல நம்ம இப்ப பழக்கத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்கள், நமக்கு தெரிந்த மந்திரங்கள், சில சடங்கு செய்யும்போது மந்திரங்கள் சொல்கிறோம். அதுல எத்தனையோ அற்புதமான விஷயங்கள் இருக்கிறது. அது இந்த இறைவனை துதிக்கிறது, இயற்கையை துதிக்கிறது. அப்படி சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் போல் என் மந்திரம் போல் வேண்டுமாடா சொல்லின்பம். பாரதி சொல்றான். அப்ப அதுக்கு எங்க கேட்கிறான் அத? இது இது கேட்டுட்டான். மந்திரம் போல் வேண்டுமடா சொல்லின்பம் என்று சொல்கிறானே, அத அத த்ரூ ப்ராப்பர் சேனல் என்று சொல்றோமே. அங்க போய் அந்த கவுண்டர்ல போய் குடு அப்படின்னு. எந்த கவுண்டர்ல போய் குடுக்கணும்? சரஸ்வதி தான் குடுக்கணும். கிழமைகிட்ட தான் போய் வேண்டணும். அம்மா நீ தானே கொடுத்தாய். நீயே எனக்கு இன்னும் கொடு. மாதமொரு 4 நீர் அன்பு வறுமையிலே என்னை வீழ்த்தி விட்டீர். பாரதிக்கு எப்படி இந்த அன்புன்னு எழுதுறான். பாரதி பல இடங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். துன்ப நினைவுகளும் சோர்வும் அன்பில் அழியுமடி கிளியே அன்புக்கு அழிவில்லை காண். அன்பு எல்லாத்தையும் அழிக்கும். அந்த அன்புக்கு ஏதாவது அழிவு இருக்குமா? அழிவே கிடையாது. அன்புடையார் எல்லாம் உடையார். அதுதான் பாரதியினுடைய தாட். ஆகையினால அவன் சொல்றான் அந்த இடத்துல, அன்பு வறுமையிலே என்னை வீழ்த்தி விட்டீர். உங்களுடைய அற்புதமான அன்பு இருக்கிறதே அது ஒண்ணு. உங்களுடைய அன்பு கொடுக்காமல் ஒரு வறுமையை ஏற்படுத்துகிறது. அந்த அன்பை பெற்று நான் கவிதையாக அதை கொட்டினேனே இந்த நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும், அந்த ஆற்றலுள்ள கவியினுடைய வெளிப்பாட்டிலே வறுமை வந்திருக்கிறது. அது நின்று போய்விட்டது. எப்படி வந்து ஒரு கங்கை ஆகிய ஜீவநதியாக கங்கை வற்றி வற்றி போய்விட்டால் அந்த இடங்களே வெறுமையாகி போய்விடுமோ, பாலையாக போய்விடுமோ, அதே போல பொங்கு நதியாக புது வெள்ளமாக பொங்கி பொங்கி வரக்கூடிய அற்புதமாக என்னுடைய கவிதைகள் வந்து கொண்டிருந்தனவே, அந்த புதுமையிலே அந்த கவிதையின் அழகிலே நான் துயரை மறந்திருந்தேனே, அந்த கணங்கள் எல்லாம் எங்கே போயின? அந்த கணங்களை எல்லாம் காப்பாளாக அதனுடைய பொறுப்புக்கு உகந்தவளாக, அதை என்றும் ஊற்றுக்கண்ணாக நின்று எனக்கு கண் திறந்து விட்டவளாக, அத்தனை சொல்லையும் வேதங்களாக மாற்றியவளாக, மறைபொருளாக நிற்கக்கூடிய அந்த கவிதை வளத்தை எங்கே கொண்டு விட்டாயம்மா? எங்கே சென்று விட்டாய் என்று கேட்கிறான். அதனால்தான் சொன்னேன், பக்தி பாடல்ல வந்து இந்த இந்த பக்தி பாடலை எல்லாராலையும் பாட முடியாது. இதை புரிஞ்சுக்கலாம். சில பாட்டை எல்லாராலையும் பாட முடியும். சில பாட்டை எல்லாரும் வந்து பர்சனலைஸ் இருக்கக்கூடிய பண்ண முடியாது. இந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா, இந்த அளவு கலைமகளோடு நெருக்கத்தோடு யார் இருக்கிறானோ அவன் தான் இதை பாடி புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த பாட்டு வந்து சோ பர்சனல். ஆனா இந்த பாட்டினுடைய முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால், பாரதியினுடைய வாழ்க்கையினுடைய இருண்ட பக்கங்களை ஒளி பாய்ச்சுகிறது. பாரதி எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட துயரிலே இருந்திருக்கிறான் என்று. அப்போ பாரதி பத்தி இதுவரை சொல்லக்கூடியவர்கள்லாம் கையில காசு இல்ல, பாரதி சாப்பாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டான் என்று சொல்லுவார்கள். அது மட்டும் இல்ல, பாரதி அனுபவித்த மிகப்பெரிய வறுமை என்ன என்று சொன்னால், சில காலங்களில் அவனாலே கவிதை எழுத முடியவில்லை.
ஒரு மாபெரும் மகா கவிஞனாக இருக்கக்கூடிய அவனுக்கு கவிதை எழுத முடியாத நேரம் எவ்வளவு பெரிய கொடுமையான நேரமா இருக்க முடியும் பாருங்க. அதைத்தான் எழுதுகிறான். குயிலை நாய் நின்னோடு கலந்த நாள் என்று அந்த தனிமை இரக்கத்தை சொல்லுகிறான். அது சாதாரணமா நிறைய பேர் படிக்காத அந்த பாட்டை நிறைய படிச்சுவாங்க. மறுபடி தனிமை இரக்கம். இரக்கம் என்பது இரங்கல் பாவம் மாதிரி வருத்தனுடைய உச்சகட்டம். தனிமையிலே இருக்கிற தனிமை கண்டதொன்று அதிலே சாரம் உள்ளதம்மா. தனிமையிலே சாரம் இருக்கிறது இல்லையா? தனிமை என்பது ஒரு ஞானத்திலே பார்க்கக்கூடிய எல்லாரும் வந்து தனியா உட்கார்ந்து மெடிடேட் பண்ணும் எல்லாம் சொல்றான். தனிமை கண்டதுண்டு அதில் ஒரு சாரம் இருக்கிறது என்று தெரிகிறது. ஆனாலும் இந்த தனிமை இரக்கம் என்று பாரதி பேசியது தான் தனித்து அமர்ந்து இருப்பதல்ல, தன்னோடு உயிரென கலந்த கவிதை தன்னை விட்டு சென்று விட்டதே என்று. அதனுடைய தாக்கம் இதில் இருக்கிறது. பிள்ளை பிராயத்திலே அந்த 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 அவளை காதலித்த சரஸ்வதி 3 காதலிலே சரஸ்வதியை காதலித்த நிகழ்ச்சி சொல்கிறானே, அதனோடு தொடர்பு படுத்தக்கூடிய வாக்கியமாக இந்த 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 கவிதையில இருக்கக்கூடிய பாடலில் இருக்கக்கூடிய வரிகள் வருகின்றன. இப்போ வேதங்கள் ஆக்கிடுவீர், அந்த விண்ணவர் கண்ணிடை விளங்கிடுவீர். அடுத்து பார்க்கலாம். கண்மணி போன்றவரே இங்கு காலையும் மாலையும் திருமகளாம். அடுத்த பாட்டு சார் பார்த்துடலாம். கண்மணி போன்றவரே இங்கு காலையும் மாலையும் திருமகளாம், வெண்மணி இன்பத்தையும் சக்தி பெருமகள் திருவடி பெருமையையும் வன்மையில் ஓதிடுவீர், எந்தன் வாயிலும் மதியிலும் வளர்ந்திடுவீர், அண்மையில் இருந்திடுவீர், இனி அடியனை பிரிந்திடல் ஆற்றுவனோ. இது இது பிரியாமையை மறுபடியும் சொல்கிறான். another time I'll read. கண்மணி போன்றவரே, கண்ணிலே இருக்கக்கூடிய கருமணி போன்றவரே அப்படின்னா என்ன பொருள்? கண்ணுக்கு அழகு மட்டுமல்ல, கண்ணுக்கு ஒளி தரக்கூடியது கருமணி தானே. கருமணி இல்லாத கண் அது வந்து பயனற்ற கண். ஆகவே கண்ணுக்கு உயிர் போன்றது கண்மணி. அந்த கண்ணுக்கு மடியாக நிற்கக்கூடியது தானே அந்த கண்ணுக்கு அந்த கண்ணுடைய பயனை கொடுக்கிறது. ஆகவே கண்மணி போன்றவரே, என்னுடைய கண்கள், என்னுடைய ஞான கண்கள் திறப்பதற்கு காரணமாக இருந்தவளே, இங்கு காலையும் மாலையும் எந்த நேரத்திலும், காலை மாலை எல்லா நேரத்திலும். உடனே காலையும் மாலையும் அப்படின்னா சார் இந்த இரவு சொல்லலையே, காலையும் மாலையும் தானே. அது காலத்தில் என்னோட நண்பர் இருந்தார், மின்னூர் சீனிவாசன் பேரு. அவர் அருமையா என்னுடைய பெட்டி என்ற ஒரு கவிதையை உடனே அந்த ஆங்கிலப்படுத்தி கொடுத்தார். மிக நல்ல நண்பர். அவர் ஒரு முறை எழுதினார், இரவு பகல் மாலை எழுதுவதே வேலை. இது அவருடைய கவிதை. இரவு பகல் மாலை எழுதுவதே வேலை. ஆனால் இரவு பகல் மாலை வந்து 24 ஹவர்ஸ் சொல்லிட்டான் சார் அப்படின்னுவார். பட் கவிதையில் எல்லாத்தையும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இரவு காலையும் மாலையும்னா போறோம். திருமகளாம் பெண்ணின்பத்தையும் பெண்மணி இன்பத்தையும். அப்ப திருமகள் என்னுடைய செல்வ செழிப்பில் இருக்கிறாளே, மலரின் மேவு திருவே உன்மேல் மையல் கொண்டு வந்தேன் என்று பாரதி பாடுகிறான். தெரிய நமக்கு அந்த திருமகளுடைய இன்பத்தையும், அந்த செல்வம் கொடுக்கக்கூடிய அனைத்து இன்பங்களையும், சக்தி பெருமகள் திருவடி பெருமையையும். சக்தி என்பவள் துர்கை, காளி. சக்தியினுடைய உச்சகட்டமா இருக்கக்கூடிய ஆண்மை, ஆற்றல், வீரம், அந்த செறிவு பொருந்திய அந்த ஆளுமை, இதெல்லாம் வன்மையில் ஓதிடுவீர். வன்மையில் ஓதிடுவீர்னா என்ன அர்த்தம்? அழுத்தமாகவும் விளக்கமாகவும் எனக்கு சொல்வீர். அப்ப இந்த இடத்துல ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, இந்த பாட்டுல பாரதி வந்து இந்த 3 தேவியரை பற்றி தான் பாடிக்கொண்டிருக்கிறான். அப்ப 3 காதல் என்று சொன்ன பிறகு இந்த பாடல் வந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. காரணம் இந்த மூன்றையும் சொல்கிறான். அப்ப என்ன சொல்றான்? இந்த அலைமகள், கலைமகள், மலைமகள் என்ற இந்த 3 பேர்ல அலைமகளையும் மலைமகளையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கலைமகள் துணை தேவை. அந்த கலைமகள் வன்மையில் ஓதிடுவீர். அம்மா கலைமகளே, நீ எனக்கு வன்மையில் ஓதிடுவீர். வன்மை என்று சொல்லக்கூடியது சொல்றேங்க, வன்மை என்றால் வள்ளல் தன்மை. அப்படியே கொடுக்கிறது. நீ எதையும் மிச்சம் வைக்க கூடாது. அப்படியே பொங்கி அழுத்தமாக, மிகப்பெரிய விளக்கமாக எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு. யாருடையது? திருமகளுடைய செல்வம், மலைமகளுடைய அந்த ஆற்றல், துணிவு, வீரம், இது எல்லாவற்றையும் எனக்கு ஓதிடுவீர். எனக்கு சொல்லிக் கொடு. அவளை பற்றி எழுதுவதற்கும் அதை அறிந்து கொள்வதற்கும் எனக்கு நீதான் அருள வேண்டும். எந்தன் வாயிலும் மதியிலும் வளர்த்திவிடு. அப்ப இந்த 2 பேர் வாழ்க்கையில இருக்கக்கூடிய 3 தேவியர் யாரு? எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்க அலைமகள், கலைமகள், மலைமகள் இல்லையா? கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு ஒரு படமே பாட்டே வந்தது. கல்வியா செல்வமா வீரமா.
அப்ப எல்லாம் இருக்கணும். இப்படி எல்லாம் இருப்பதற்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னா, இந்த கல்வி இதை எல்லாத்தையும் எடுத்து சொல்ல வேண்டும். அது வாயிலும் மதியிலும் வளர்ந்திடு. கலைமகளே, என்னுடைய வாயிலே என்னுடைய மதியிலே நீ வளர்ந்திடுவீர்னா எப்போதும் இருக்க வேண்டும். அது வாயிலே மதியிலன்னா அது மதியில இருக்கணும், சிந்தையில இருக்க வேண்டும். அப்பதானே வாயில வரும். அது எந்த மொழியா இருக்கட்டும். ஆனால் வாயிலே வரக்கூடியது மொழி, எழுதக்கூடியது, பேசக்கூடியது, பாடக்கூடியது, இப்படி எல்லாமே வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டம். மனசுல இருக்கணும், அது வாயினாலே வெளியில வர வேண்டும். அண்மையில் இருந்திடுவீர். இதெல்லாம் செய்யும்போது கூடவே இருந்து என்னை காப்பாற்று, கூடவே இருந்து என்னை வழி நடத்து. இதெல்லாம் இந்த இடம்லாம் தான் வந்து த மோஸ்ட் இன்டிமேட் அண்ட் பர்சனல் ரிக்வெஸ்ட். ஒரு பக்தி பாடல்ல வந்து இந்த அளவு பர்சனலா பாரதி வந்து சில பாடல்ல கேட்கிறான். அதுல இது ஒரு பாடல். முக்கியமா வந்து காளி பாடல்ல நிறைய கேட்டிருக்கான் அந்த மாதிரி. காளியோட நெருக்கம் அதிகம் என்னப்பா, காளிதாசன்னே பேர் வச்சுட்டான், சக்திதாசன். அப்படி கலைமகளோட இந்த இடத்துல அந்த அந்த அளவு கலைமகளோட நெருங்கி வருகிறான். அம்மா நீ இல்லைன்னா யாரையுமே எனக்கு புரிஞ்ச முடியாது. யூ ஆர் த ஃபர்ஸ்ட் கீ டு ஓபன் எனிதிங் அட் ஆல். அத சொல்றான். வாயிலும் மதியிலும் வளர்ந்திடுவீர், இனி அடியனை பிரிந்திடல் ஆற்றுவனோ, இனி அடியனை பிரிந்திடல் ஆற்றுவனோ என்று இனி உன்னை என்னால பிரிந்திருக்க முடியுமா என்று கேட்கிறான். இன்னும் 2 ஸ்டான்ஸா இருக்கு. பட் we don't have much time. அப்போ இத இத மறுபடியும் இத புரிந்து கொள்ளலாம். இத புரிந்துவதற்கு என்ன அப்படின்னா, இந்த பிரிவு என்பதற்கான காரணத்தை நான் இந்த இந்த பாடலை சொல்லும்போது பாரதியுடைய வரலாற்றையும் பாரதியுடைய வாழ்க்கையும் பற்றி அடிக்கடி சொல்ல வேண்டியிருக்கிறது. அதுக்குள்ள காரணம், பாரதி இந்த கவிதை இழப்பை மிகப்பெரிய இழப்பாக நினைத்திருக்கிறார். இன்னொன்று, நான் பார்த்தவரை ஒரு கவிதையை படிக்கிறோம் அல்லது ஒரு படைப்பாளியினுடைய படைப்பை படிக்கிறோம் என்று சொன்னால், அந்த சொற்களுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய உண்மையான பொருளை தேட வேண்டும் என்று சொல்வார்கள் எல்லாரும். அதுதான் பாரதி எழுதுகிறான். ஆழ்ந்திருக்கும் அணிகொள் காவியம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் அந்த பொருள் இருக்கிறது, அது தெரியாதவர்கள், ஆழ்ந்திருக்கும் பொருளை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு படைப்புக்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய அனுபவமும் ஒரு மிகப்பெரிய சிந்தனையுடைய செழுமையும், அந்த சிந்தனை செழுமையினாலே அது சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு கருப்பொருளும் இருக்கிறது. வசுப மாணிக்கம் அவர்கள் சொல்வார்கள், கருப்பொருள் என்பது பற்றி அவர் நிறைய பேசியிருக்கிறார். படிக்கணும். அவர் அருமையான சொல்லாக்கள், புதிய புதிய சொல்லையெல்லாம் ஆக்கினவர் வசுப மாணிக்கம் அவர்கள். அதுக்கு அது சொல்ல கருத்து செல்வம், சில வார்த்தையெல்லாம் முதல்ல அவர் தான். கருத்து செல்வம். அப்படி கருத்து செல்வம் இருக்கிறதே, அதை எடுத்து கருத்து செல்வத்தை செலவழிக்க வேண்டும். ஒவ்வொரு கட்டுரையிலும் கருத்து செல்வத்தை செலவழிக்க வேண்டும் என்று அது நிறைய காசு வச்சுக்கணும். மார்க்கெட்ல போனா எப்படி வந்து நிறைய ஷாப்பிங்க வந்து பணம் வச்சுக்கிறோமோ, அது மாதிரி கையில நிறைய கருத்து செல்வத்தை எடுத்து வைத்துக் கொண்டுதான் கட்டுரை எழுத வேண்டும் என்பார். அப்படி த சப்ளிமிட்டி ஆஃப் த கிரியேட்டிவ் ரைட்டர். ஒரு ஒரு கவிதையை படிப்போம் என்று சொன்னால், அந்த கவிதையில இருக்கக்கூடிய அந்த கவிஞனுடைய ஆழ்ந்த புலமைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அனுபவம் என்ன, அந்த அனுபவத்தின்பால் வெளிப்படுகின்ற அந்த வளமான கருத்து இருக்கிறது, அது இந்த சமுதாயத்தை சொல்லக்கூடிய ஆழ்ந்த கருத்து என சப்ளைம் தாட் என்று சொல்வார்கள். அந்த சப்ளைம் தாட் வேணும். சும்மா ஒரு 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 என்டர்டெயின்மெண்ட் மாதிரியோ அல்லது வந்து ஒரு ஒரு பயனில்லாத ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக சொல்ல அப்படி இல்லை. அதுவும் குறிப்பாக பாரதியுடைய கவிதைகள் அப்படி பார்க்கவே முடியாது. ஆகவேதான் இந்த பாட்டில் வரக்கூடியது. இப்போ பிஃபோர் ஐ க்ளோஸ், ஐ வாண்ட் டு டெல் யூ, அந்த ஒரு இந்த டைம் நான் எடுத்தது காரணமே, அடுத்த ஸ்டான்ஸா போறதுக்கு முன்னாடி இவ்வளோ பர்சனலா பாரதி சொல்லக்கூடியதே, இதை வந்து நாம படிக்கும்போது we can personalize it for ourselves. அதுதான் அந்த பாரதியினுடைய ஐடியா. அதுதான் சப்ளிமிட்டி ஆஃப் தாட் என்று சொல்லும்பொழுது தனக்குத்தானே பேசிக்கிறான் பாரதி. பாரதியுடைய இந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா, இதை இன்டர்னலைஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு படைப்பாளையும் அங்க என்ன சொல்றான் பாரதி வெள்ளைத்தாமரையில, சரஸ்வதி எப்படிலாம் பூஜை பண்ற அப்படிங்கிறதுலாம் சொல்றான். அதுல இந்த பாட்டு வந்து அவனுடைய வாழ்க்கை வரலாற்றிலே பார்க்கும்போது நடந்த நிகழ்ச்சியாக இருக்கிறது. பாரதிக்கு கவிதை எழுதக்கூடிய சூழல் இல்லாமல் போகிறது. அன்பின் வறுமையிலே, கலைமகளே உனது அன்பில்லாத வறுமையிலே நான் வீழ்ந்து கிடக்கிறேன், என்னை வீழ்த்தி விட்டாய் என்று எழுதுகிறான் இல்லையா? அப்போ இந்த அளவு அவன் அதை பத்தி யோசிக்கும் பொழுது, இதை பற்றி இது பிரிவாற்றாமலே சொல்லும் பொழுது நமக்கு புரிகிறது, இது வந்து வெரி பர்சனல்.
இப்படி பாரதி பர்சனலா இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் எப்படி நமதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும், நாம் அதை எப்படி உட்கிரகித்துக் கொண்டு நாம் நமதாக ஆக்க வேண்டும், அந்த விஷயத்துல கலைமகளை எப்படி வணங்க வேண்டும் என்பதை இன்னொரு இன்னொரு லெவல்ல சுட்டி காட்டுறான். என்ன அப்படின்னா, இந்த அளவு அந்யோன்யமாக, இந்த அளவு யூ ஷுட் கோ க்ளோசர். அந்த வெள்ளைத்தாமரை என்ன எழுதுறான், நீ இந்த மாதிரிலாம் அன்ன சத்திரம் ஆயிரம் கட், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இத்தனை இந்த நிறைய எல்லா விஷயம் பண்ணி இது எல்லாத்தையோட ஒரு அறம் என்ன என்று சொன்னால், ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் சொல்றான். அதுக்கு மட்டும் சொன்னான், இதெல்லாம் பண்ணா அவளுடைய கேண்மை கிடைக்கும் என்று சொல்கிறான் வெள்ளைத்தாமரையில். அவளுடைய 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 கேண்மை, அவள் உன் அருகிலே இருப்பாள் என்று சொல்கிறான். அப்போ இந்த அளவு படைக்கக்கூடியவர்கள் ஏங்கி ஏங்கி கலைமகளை வெறுப்போடு அழைத்தால் அவள் வந்து அமர்வாள். அவள் உனக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாள். அமுத ஊற்றாக உன்னுடைய எழுத்திலே பொங்கி ஒவ்வொரு எழுத்திலும் ஒரு புதுமையை படைத்து உன்னுடைய துயர்கள் எல்லாம் துடைப்பாள் என்று அதை நம்ம இன்டர்னலைஸ் பண்ணிக்கணும். அப்ப பாரதியினுடைய எல்லா பாடல்களையும் நம்ம வந்து எப்படி இன்டர்பிரட் பண்றோங்கிறதா ஒன்று. ஆனா முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம், அது எப்படி எழுதியிருக்கிறான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதை இன்டர்னலைஸ் பண்ணிக்கலாம். இதே அனுபவத்தை நாம் ஏற்றுக்கொண்டு இது இது ஒரு வழிகாட்டியாக இப்படிப்பட்ட நெருக்கம், இப்படிப்பட்ட உருக்கம். இப்போ அபிராமேந்தா அதில் பாடுறாருன்னா என்ன காரணம்னா, இப்போ அந்த கதையே நமக்கு தெரியும் இல்லையா? ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த மாதிரி இருக்கிறது. எல்லாம் பாடுகிறோம். அருணகிரிநாதர் பாடுறாரு அப்படின்னா என்ன சுச்சுவேஷன்ல பாடியிருக்காரு நமக்கு தெரியாது. மேலேருந்து கீழே விழுறாரு. திருவண்ணாமலையிலேருந்து மலையிலேருந்து கீழே விழுறாரு. கீழே இந்த கோவிலோட மேலேருந்து கீழே விழுறாரு. அப்போ இறைவன் வந்து தாங்கிக் கொள்கிறான் இல்லையா? அப்போ இது நமக்கு தெரிந்த போது இப்படிப்பட்ட சூழல் என்று நமக்கு நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த இந்த மாதிரி ஒரு நெருக்கத்தை நாம் இறைவனோடு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதான் பின்னால இருக்கும்பொழுது தியாகராஜ சுவாமிகள் போன்றவர்களாம் இது வந்து டிசம்பர்ல இசை நிகழ்ச்சியெல்லாம் நடக்கக்கூடியது. நீங்க தீட்சிதர் ட்ரையம்பரேட் என்று சொல்வார்கள். சியாமா சாஸ்திரி, முத்துசாமி தீட்சிதர் அவருடைய 250வது நூற்றாண்டு இது நடக்கிறது, 250 நடக்கிறது. மியூசிக் அடி ஃபுல்லா அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறார்கள் தியாகராஜ சுவாமிகள். இதுல வந்து பார்த்தா இந்த 3 பேர்ல ரொம்ப பர்சனலைஸ்டா வந்து இறைவனை தொழுதவர் தியாகராஜ சுவாமிகள். ராமனை வந்து அப்படி கூட கூட பக்கத்துல இருக்கிற மடியில உட்காந்துருக்க பையன், ராமா நான் சொன்னா கேட்க மாட்டியா? ராமா நீ எனக்கு வந்து ஏதாவது கொடுக்கணும், பேரு கெட்டு போயிடும். இப்படிலாம் அவர் பேசியிருக்காரு. ராமா எனக்கு வந்து வேற, சரி சரி உனக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா சில பேர் சொல்லுவாங்க, ஏன்பா உனக்கு என்னப்பா கூலி கொடுக்கணும்? சார் நீங்களே பார்த்து கொடுங்க சார்மா. ஏன்னா அவன் கேட்டா கம்மியா இருக்கிறோம், பெரிய மனுஷனா இருக்கான், அவனே நீயே பார்த்து கொடுனா. அது மாதிரி வந்து தியாகராஜ சுவாமிகள் சொல்றாரு, இப்பா குலபிருதல்னு ஒரு பாட்டு, எனக்கு ஒன்றும் யோகியதே கிடையாது, ஆனா உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, நீ எவ்வளவு பெரிய ராஜா, அயோத்தி மன்னன், நீ பார்த்து கொடு போறோம். இந்த மாதிரி வந்து இறைவனோடு சேர்ந்து பழகக்கூடிய விஷயம் பல பேருக்கு நிகழ்ந்திருக்கிறது. அப்போ இது வந்து ஒரு லெவல்ல பாரதியினுடைய வாழ்க்கை வரலாறோடு தகுந்த ஒரு பாட்டினுடைய தொடக்கமா அமைகிறது. 2வது இதை நாமும் இன்டர்னலைஸ் பண்ணிக்கணும். பண்ணி இந்த அனுபவத்தை பெறும்பொழுது, அந்த அனுபவத்தோடு இந்த அனுபவம் சேரும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பக்தி நிலையை பாரதி தன்னுடைய கவிதை மூலமாக கடத்துகிறான். அடுத்த தலைமுறைக்கு இன்னொரு பல நூற்றாண்டுகள் பின்னாடி இருக்கிற படிக்கும் போது கூட அந்த அருமையான உணர்வை அங்கே செலுத்துகிறான் என்று சொல்லி இன்னும் அடுத்ததை பார்க்கலாம். ஒரு வருஷம் காத்துட்டு இருக்கணும் இன்னும் அடுத்தெல்லாம் பார்க்கணும்னா. அடுத்த வருஷம் சந்திக்கலாம். வணக்கம்.